அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத அப்படியே வாசிச்சு காமிக்கிறேன். ஏன்னா கூஸ் பம்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. குவாட்ரைன் 50ல இருக்கிற செஞ்சுரி எல் அப்படின்னு போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியல, பட் அதோட வாசிச்சு காமிக்கிறேன். From the peninsula where 3 seas meet, 3 கடல் சேர்ற அந்த சங்கமத்திலிருந்து comes the ruler to whom Thursday is holy. ஒரு தலைவன் வந்து, ஒரு மன்னன் வந்து, வியாழன் வந்து புனிதமான நாளா இருக்கிறவன் வந்து ஒருத்தன் உருவாவான். His wisdom and might all nations will greet. அவனோட சிந்தனைகளையும் அவனோட தைரியத்தையும் வந்து எல்லா நாடும் வந்து பாராட்டுவாங்க. To oppose him in Asia will be folly. அவனை ஏசியாவில் எதிர்க்கிறது முட்டாள்தனமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 3 கடல் சங்கமிக்கிற ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மட்டும்தான், சவுத் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. இந்த இடத்துல இருந்து ஒரு தலைவன் உருவாவான். அவன் உருவானதுக்கு அப்புறம் வந்து இந்த மொத்த உலகமே அவனோட தைரியத்தையும் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து அமைதியாவாங்க. அவன் இந்த மொத்த உலகத்துக்கும் தலைவன் ஆவான். த இம்மார்டல் ரூலர் அப்படின்னு இவனுக்கு ஒரு பெயரும் கொடுக்கிறாரு. இது அவரே சொந்த வார்த்தையில எழுதின ஒரு விஷயம். நம்ம நாட்டுக்குடி தான் உயரத்துல பறக்க போகுது. இது நடக்கும்.